ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம ஜங்குக்கோட மை சைக்கோ கில்லர் ஹஸ்பண்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். பார்ட் லெவல் போன பாட்டத்தோட கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன்னா ஜங்குக்கு வாங்கிட்டு போட்டு செம்மையாக அடிச்சிருப்பான். அவள் காலில் வேற அடிபட்டு லைட்டாக வீங்கிருக்கும். ஸோ அவளால் எந்திரிச்சு பெட்டில் கூட படுக்க முடியாது. கீழே அப்படி செல்ல மாதிரி உறைஞ்சி போய் படுத்து கிடந்திருப்பா. அதோட அந்த பாட்டை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். ஸோ லெட்ஸ் கன்டினியூ டு த பார்ட் லெவல். இப்போ ஜங்குக்கு அப்படியே கதவை பூட்டிட்டு நேராக எங்கே போகிறானா, ஜிம்மு நான் ஆல்ரெடி டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுருந்தேன், அந்த பொண்ணோட டீட்டெயில்ஸ். அவள் நேராக இப்போ ஒரு தெருவில் தான் நடந்து போயிட்டுருக்கா. அங்கே அவ்வளோ இருட்டாக இருக்குது, யாருமே இல்லை. ஸோ அப்படியே நேராக ஜங்குக் மாஸ்க் தான் எடுத்து போட்டு போகிறான். போட்டு போய் அந்த பொண்ணுக்கிட்ட ஒன்றும் பண்ணல, ஜஸ்ட் அவனோட மாஸ்க்கை கழட்டி அப்படியே ஒரு சின்னதாக ஒரு ஸ்மைல் பண்ணுறான். ஜங்குக் பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கான்ல. ஸோ அந்த பொண்ணும், ஹாய் ஹேண்ட்ஸம், என்னை பார்த்து பல்ல காட்டுற, அப்போ உனக்கு என்ன பிடிச்சிருக்கா என்ன, அப்போ நம்ம 2 பேரும் டேட் பண்ணலாமா அப்படின்னு கிட்ட அப்படியே வரும்போது அவனும், ஆ பண்ணலாமே, தாராளமாக டேட் பண்ணலாம், என்னனாலும் பண்ணலாம், ஆனால் கொஞ்சம் வெட்ட வெளியாக இருக்குல்ல. ஆமாம், கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டே. அது உன்னோட காரா? என்னோட கார் தான். நீ வேணா வெளில உட்காந்து ஒரு ட்ரையல் பார்க்கலாமா? யா ஷூர், பார்க்கலாமே அப்படின்னு அப்படியே அந்த பொண்ணை நைஸாக காருக்குள்ளே கூப்பிட்டு போகிறான். அடுத்த செகண்ட் ஒரு இன்ஜெக்ஷன் எடுத்து கழுத்தில் குத்துறான். ஜோலி முடிஞ்சு அந்த பொண்ணு மயக்கம் போட்டே விழுந்துட்டா. நேராக எங்கே தூக்கிட்டு வரானா, வேன் இருக்கால. ஸோ இவங்க 2 பேர் இருக்கிற வீட்டுக்கு தான் தூக்கிட்டு வரான். பட் அங்கே ஒரு அண்டர் கிரவுண்ட் இருக்கும். அங்கே தான் நேராக அவளை தரத்தன்னு எழுத்துட்டு போய் ஒரு ரூமில் போட்டு அடைச்சி வச்சுட்டு நேராக மேலே வந்து கதவை திறந்து பார்க்குறேன். ஆக்சுவலாக இப்போ ஒரு மணி ஒரு 3:30 இருக்கும், காலையில் 3:30. அப்போ கதவை திறந்து பார்த்தா வாயன் அப்படியே கீழே விழுந்து கிடக்கிறத பார்த்ததும், ஐயோ, என் கோவத்துக்கு ஒரு அளவே இல்லை போலையே, இப்படி கீழே தள்ளி விட்டுட்டனே, கால்லாம் வலிச்சிருக்குமே அப்படின்னு காலை பார்க்குறான். பார்த்தா நல்லா வீங்கியிருக்கு. எதுக்கு தான் என்கிட்ட அடி வாங்கியே சாகுறாளோ, இருக்கா பாரு அப்படின்னு அந்த வீக்கத்துக்கு தேவையான மெடிசன்லாம் எடுத்து போட்டு அவளை தூக்கி பெட்டில் படுக்க வைக்க போகிறப்போ அவள் கண்ணு முழிச்சு ஜங்குக்கு பார்த்து, இல்லை இல்லை ஜங்குக்கு இல்லை, அது 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 நான் தூங்கலை, என்ன மணி ஆயிடுச்சா, நான் எந்திரிச்சு போய் போகிறேன். ஏ எதுக்கு எதுக்கு இவ்வளோ பயப்படுற? என்னை பார்த்தா நான் அவ்வளோ பயமா? என்னை பார்த்தா அப்படி தெரிலடி, என்னை பார்த்து பயப்படுற மாதிரியே தெரில. இல்லை அது சரி, பயப்படாத, அதெல்லாம் டைம் இருக்குது, வா தூங்கலாம் அப்படின்னு அவளை நல்லா கட்டி பிடிச்சிட்டு தான் தூங்குறான். வயனுக்கா இது நல்லா இருக்கே அப்படின்லாம் இல்லை, ஏன்டா இப்படி கூட இருந்து நம்ம பாடாப்படுறோம், எதுக்கு நம்மளை இப்படி படுத்துறான் அப்படின்னு தான் இருக்குது. அப்படியே அமைதியாக படுத்துக்கிறான். இருந்தாலும் ஜங்குக்கு அப்படியே கட்டி பிடிச்சி தூங்கும்போது அவளுக்கு ஒரு ஃபீல், பரவாயில்ல இப்போதைக்கு எதுவும் பண்ண மாட்டான் அப்படின்ற ஒரு டெம்பரவரியான ஒரு நம்பிக்கை. ஸோ அந்த நம்பிக்கையில் தூங்கும்போது ஜங்குக்கும் நல்லா தூங்கிட்டான். மறுநாள் காலையில் ஜங்குக்கு தான் ஃபஸ்ட்டு கண்ணை முழிச்சு பார்க்குறான். வாய் நல்லா டைட்டாக கட்டி பிடிச்சிட்டு நல்லா தூங்கிட்டு இருக்கா. அவளை பார்த்து முறைச்சிட்டு, தூங்குது பை, நைட்டு நல்லா அட்ராசிட்டி பண்ண வேண்டியது, இப்போ காலையில் பார்த்தா நல்லா குழந்த மாதிரி க்யூட்டாக உரசிக்கிட்டு படுக்க வேண்டியது, இருக்கா பாரு அப்படின்னு அவளே முறைச்சி பார்த்துட்டு இருக்கும்போது அவள் சொன்னா கண்ணு முடிச்சு ஜங்குக்கை பார்த்து அவன் இப்படி முறைச்சிட்டு இருக்கதை பார்த்து, என்னாச்சு, நான் ஒன்றும் பண்ணல, ஓ க்ளீன் பண்ணல, நான் க்ளீன் பண்ணவா, இந்த போகிறேன். ஏய் இப்படி பண்ணாத, எனக்கு பிடிக்காது, உன்னால் நீ பார்த்து இப்படி பயப்படாத மாதிரி தைரியமாக இருப்பியே, அந்த வாய் எங்கடி போனா, இப்போ நீ இப்படி பயந்து சாகுற? பின்ன இப்படிலாம் பண்ணால் பயம் வரதான் செய்யும், எப்பேற்பட்ட பொண்ணாக இருந்தாலும் பயந்து சாவ தான் செய்வா அப்படின்னு மனசுலேயே நினச்சிட்டு அதை வெளியே சொல்லாமல், ஒன்றும் இல்லையா, ஒன்றும் இல்லை, நீ எல்லாம் ஒன்று க்ளீன் பண்ண வேண்டாம், மேடே வந்து க்ளீன் பண்ணிப்பாங்க, போய் ஃப்ரெஷ்அப் ஆகு. சரி அப்படின்னு கால் எடுத்து கீழே வைக்கிறா. வலி செம்மையாக இருக்குது போல். அப்படியே பெட்டில் உட்காந்துட்டு, ஐயோ அம்மா எனக்கு வலிக்குது, ஜங்குக்கு எனக்கு வலிக்குது. என்னடி வலிக்குது? கால் வலிக்குது ஜங்குக்கு, ரொம்ப வலிக்குது, எனக்கு எனக்கு ரொம்ப வலிக்குது. சரி அழுகாத, இரு என்னன்னு பார்க்குறேன், கொண்டா. என்னடி நேற்றோட இன்றைக்கி வீங்கிருக்கு, ஆனால் நான் தான் போட்டேனே, பேண்டேஜ் போட்டு தான் சரியாகும் போல் அப்படின்னு காலை இழுத்து பிடிச்சி பேண்டேஜ் போட்டு விட்றான். அவளுக்கு வலியாக அப்படி வலிக்குது போல். வலியில் என்ன பண்ணன்னு தெரியாமல் ஜங்குக்கு கட்டி பிடிச்சி அழுதுட்டுருக்கா. ஜங்குக்கு அப்படியே கட்டி பிடிச்சி, சரி ஒன்றும் இல்லடி, ஒன்றும் இல்லை, நான் தான் இருக்கேன்ல, அதெல்லாம் உனக்கு ஒன்றும் ஆகாது, அழுகாத, எனக்கு வலிக்குது ஜங்கு, எனக்கு ரொம்ப வலிக்குது. வலிக்குதா? சரி வலிக்காது, ஒரு 5 நிமிஷம் வலிக்கும், அடுத்து வலிக்காதுடி, ஆனால் எனக்கு ரொம்ப வலிக்குது. வலிக்காதுன்னு சொல்கிறாள, வலிக்காது விடு அப்படின்னு
அவனே அவளை நல்லா பார்த்துக்கிறான். அவளுக்கு சாப்பாடுலாம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறான். இந்த வாட்டி நான் சாப்பிடலாம் மாட்டேன் அப்படின்லாம் அடலாம் பிடிக்கிறது இல்லை. அடம் பிடிச்சதுக்கு தான் காலு போச்சு அப்படின்னு மனசில் வச்சுட்டே நல்ல நல்ல பிள்ளை மாதிரி அவள் பாட்டுக்கு சாப்பிட்றா. ஜங்குக்கு தான் சாப்பாடுலாம் ஊட்டி விட்டுட்டு இருக்கான். அவளும் அமைதியாக உட்காந்து சாப்பிட்றா. சாப்பிட்டு முடிச்சுட்டு ஜங்குக்கு அவளுக்கு ரொம்ப வலிக்கிறதுனால பெயின் கில்லர்லாம் கொடுத்துருப்பான் போல். ஸோ அதெல்லாம் சாப்பிட்டுட்டு மறுபடியும் தூக்கம் வரதுனால அவள் தூங்கிட்டா. ஜங்குக்கு அவளை பசிரிச்சுட்டு இப்படி இப்படி தான் என்கிட்ட குழந்த மாதிரி நடந்துக்கணும். என்னை பார்த்து பயப்படுறதும் சரி, நான் சொல்கிறதையும் சரி, நல்ல பிள்ளை மாதிரி அப்படியே கேட்குறேன். எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு, இப்படியே இருக்கணும் அப்படின்னு அவளை தடவி கொடுத்துட்டு கீழே வரான். கீழே மேட்ஸ்லாம் ஜங்குக்கு சாப்பாடு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க போல். அவனு உட்காந்து நல்லா சாப்பிட்டுட்டு ஆண்டி என்ன தம்பி இன்னொரு பிளேட் சாப்பாடு போடுங்க. தம்பி கீழே யாராவது இருக்காங்க, போட்டு அந்த பொண்ணு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் அங்கேருந்து கிளம்பி போயிட்டான். இந்த ஆண்டியும் சாப்பாடெலாம் எடுத்துகிட்டு போய் கீழே அந்த பொண்ணுக்கு தான் சாப்பாடு வந்து கொடுக்குறாங்க. அவள் கை காலெலாம் கட்டு போட்டிருக்கு. இந்த ஆண்டியை ஸ்பூனை வச்சு ஊட்டுறாங்க. அவள் இங்கே பாரு, எதுக்கு எனக்கு சாப்பாடு கொடுக்குற? நீ ஃபஸ்ட் யார்? நீ எதுக்கு மாஸ்க் போட்டிருக்க? நீ எதுக்கு எனக்கு சாப்பாடு கொடுக்குற? நீ யார் ஃபஸ்ட்டு எனக்கு சொல்லு. நேற்று என்னை கூட்டிகிட்டு வந்த இந்த பையன் எங்கே சொல்லு. சாப்பிட்றதா இருந்தால் சாப்பிடு, இல்லையா வேண்டான்னு சொல்லு, நான் எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பேன். சாப்பாடு தண்ணி இல்லாமல் செத்து தொலை, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. எனக்கு என் பாஸ் ஆர்டர் போட்டார் உனக்கு சாப்பாடு கொடுக்க சொல்லி, அதை தான் நான் பண்ணுறேன். வேண்டான்னு சொல்லு, போயிட்டே இருப்பேன். சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு கெஞ்சிடாலாம் நான் கிடையாது, புரியுதா? சரி நான் சாப்பிட்றேன் அப்படின்னு அவளும் சாப்பிட்றா. அவங்களும் சாப்பாடெலாம் ஊட்டி எடுத்துகிட்டு மேலே வர்றப்போ வாயின் அப்படியே தூங்கி எழுந்திரிப்போ போல். இப்போ அவள் கால் கொஞ்சம் பரவாயில்ல. ஸோ மெல்லமாக அப்படியே ஸ்டெப்ஸ்லேருந்து இறங்கும்போது இந்த ஆண்டி யாருக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வராங்க அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது அந்த ஆண்டி நோட் பண்ணிட்டாங்க வாயின் பார்க்குறா அப்படின்னு. அப்படியே மழுப்புறதுக்காண்டி ஒன்றும் இல்லைம்மா, எனக்கு தான் பசிச்சது, ஸோ அதான் நான் சாப்பாடு எடுத்துகிட்டு போய் சாப்பிட்டு வந்தேன். அது நீங்கள் இங்கே டைனிங் டேபிள்லே உட்காந்து சாப்பிட்லாமே, ஏன் அந்த ஸ்டெப்ஸுக்கு கீழேருந்து வரீங்க? கீழே ஏதாவது ரூம் இருக்கா என்ன? ஐயோ இல்லைம்மா, அந்த ஸ்டெப்ஸில் உட்காந்து சாப்பிட்டுட்டு வந்தம்மா. ஏன்னா இங்கே எல்லாரும் முன்னாடி சாப்பிட ஒரு மாதிரி இருந்துச்சு பசிக்குன்னு. ஜங்குக் தம்பி பார்த்தா திட்டு வரேன்னு பயமாக இருந்ததும்மா, அதாம்மா. அப்படியா, சரி. இதுக்கு அடுத்து பசிச்சா இங்கேயே உட்காந்து சாப்பிடுங்க, நான் ஒன்றும் தப்பாலாம் எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு அவள் பாட்டுக்கு வந்து சோஃபாவில் உட்காந்து அவளோட காலை பார்க்குறா. பார்த்துட்டு அவங்க அண்ணனுக்கு தான் கால் பண்ணுறா. அவங்க அண்ணனும் யார் அது? அண்ணா நான் வயன்னா. வயன் நீயா? சரி சரி, எப்படி இருக்க, நல்லா இருக்கியா? நான் நல்லா தான் இருக்கேன், நீ எப்படி இருக்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். அதுவும் ஜங்குக்கெலாம் என்னை நல்லா பார்த்துக்கிறார், நல்ல மாப்பிள்ளை. எனக்கு இப்போ தான் சந்தோஷமாக இருக்குது. உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருச்சு, எனக்கு ஒரு நல்ல லைஃப்பும் கிடச்சிருச்சு. சும்மா சொல்லக்கூடாது வயன், ஒன்னால தான் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு லைஃப் கிடச்சிருக்கு. அதுக்கு நான் உனக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்? ஏன்னா ஜங்குக்கோட ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறேன், நல்ல சேலரி கிடைக்குதுல்ல. அது மட்டும் இல்லாமல் மியாவுக்கு தேவையான படிப்பு செலவையும் ஜங்குக்கே பார்த்துக்கிறாரு. அந்தளவுக்கு எந்த செலவும் கிடையாது. நீ நிஜமாக தான் சொல்கிறியா? பிற நான் ஏன் போய் சொல்ல போகிறேன்? பொண்ணை கல்யாணம் படிக்கணுங்கிறதுக்காண்டி நம்ம கடனையும் அடைச்சி மியாவையும் படிக்க வச்சு எனக்கு ஒரு நல்ல லைஃப்பை வந்து அமைச்சு கொடுத்துருக்காருன்னா அவர் எவ்வளோ பெரிய நல்லவராக இருப்பார். உன்னை எந்த அளவுக்கு லவ் பண்ணியிருக்கிறாரு அதை யோசிச்சுக்கோ. அது மட்டும் இல்லாமல் நல்லாவே ஜங்குக்கு தம்பியை பார்த்துக்கோ, புரியுதா? சரி அதெல்லாம் புரியுது. மியா எங்க ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டியா? அவ கிளம்பி போயிட்டா. ஆமாம், நீ என்ன வாய்ஸில் ஒரு மாதிரி இருக்குது, உடம்பு சரியில்லையா உனக்கு? ஆமாம் லைட்டாக ஃபீவர், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு அப்படியே காலை கட் பண்ணிட்டா. காலை கட் பண்ணிட்டு இந்த ஜங்குக்கு ஆஃபீஸ்லாம் வச்சுருக்கானா என்ன? அவன் டாக்டர் தானே, ஆனால் எப்படி ஆஃபீஸ்லாம் வச்சுருக்க முடியும்? ஒருவேளை அவங்க அண்ணா ஆஃபீஸோ? ஒன்றும் புரியலையே அப்படின்னு வாயின் அப்படியே கன்ஃபியூஸ் ஆகி அப்படியே உட்காந்துருக்கா. அவளுக்கு மண்டையெல்லாம் பயங்கரமாக வலிக்கிற மாதிரியே இருக்குது. இங்கே அடுத்து வீட்டுக்கு லேண்ட்லைன்லேருந்து கால் வருது. அந்த ஆண்டி தான் எடுத்து, ஹலோ நான் தான், மத்தியானம் ஆயிடுச்சு, வாயனுக்கு சாப்பாடு கொடுத்தீங்களாக்கா? வாயனுக்கு தானேப்பா, இனிமேல் தான்ப்பா கொடுக்கணும். அம்மா என்ன பண்ணுறாவ? சோஃபாவில் நானும் பார்த்துட்ருக்கேன், 1 மணி நேரமாக சில மாதிரி உட்காந்துருக்காங்கப்பா. என்னது அவள் ஸ்டெப்ஸ்லேருந்து கீழே இறங்கி வந்தாளா? ஆமாப்பா. ஐயோ அவளுக்கு காலில் அடிபட்டிருக்குன்னு தெரியும்ல, அவளை எதுக்கு வர விட்டீங்க? இல்லைப்பா, அவளாக தான் வந்து உட்காந்தா, அவளுக்கு கால் வலி இப்போ பரவாயில்லன்னு வர சொல்லிகிட்டு இருந்தா. சரி அந்த கட்டை பிடிச்சி கொஞ்சம் அவளுக்கு மசாஜ் பண்ணி விட்டு மறுபடியும் இந்த கட்டை போட்டு விடுங்க. மறக்காமல் அந்த டேப்லெட்ஸ் இருக்குது, அதையும் எடுத்து கொடுத்துருங்க. அப்போ தான் அவள் தூங்குவா, நீங்கள் சாப்பாடு எடுத்துகிட்டு போகலாம், புரியுதா? புரியுதுப்பா அப்படின்னு அவங்களும் காலை கட் பண்ணி ஜங்குக்கு சொன்ன மாதிரியே
வாயனோட காலை போய் மசாஜ் பண்ணலான்னு எடுக்கும்போது வாயன்லாம் இல்லை இல்லை அதெல்லாம் வேண்டாம், நான் ஓகே தான். இல்லைம்மா, உனக்கு கால் ரொம்ப வலிக்குதுல்ல, ஸோ மசாஜ் பண்ணி ஒன்றும் இல்லை. ஜாக்கு தம்பி சொல்லியிருக்காரு, இது அவரோட ஆர்டர். ஸோ லைட்டாக அதை சுடு தண்ணி வச்சு ஒத்தடம் கொடுத்துட்டு மறுபடியும் கட்டு போட்டால் சரியாக போயிடுமா? கட்டை மாற்றணுமா? ஓ அப்படியா, அப்போது சரி அப்படின்னு வாயன் வந்து அவங்க வந்து காலை தொடவில்லை. ஏன்னா அவங்க வயசில் பெரியவங்க, இப்படி என் காலை தொட முடியும் அப்படின்னு அவங்கள தொடவிடாமல் அவளே தான் இது வந்து மசாஜ்லாம் பண்ணி அவளே தான் கட்டெல்லாம் போட்டுக்கிறா. இதை அந்த ஆண்டி பார்த்துட்டு ரொம்ப நல்ல பொண்ணாக இருப்பா போல அப்படின்னு வாயனே பார்த்துட்ருக்காங்க. வாயனும் எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருக்கும்போது இந்தாம்மா சாப்பிடு அப்படின்னு கொடுக்கும்போது, இல்லை எனக்கு எதுவும் வேணாம். இல்லைம்மா நீ சாப்பிட்டு தான் ஆகணும், ஏன்னா உனக்கு மாத்திரை போடணும்ல, இல்லைனா கால் மறுபடியும் வலிக்க ஆரம்பிச்சிரும். அப்படியா, ஆமாம்மா சரி கொடுங்க அப்படின்னு அவளும் சாப்பிட்றா. சாப்பிட்டுட்டு இந்த மாத்திரை போட்டுன்னு சொல்லும்போது, நான் என் ரூமுக்கு போகணும், என்ன கூட்டிகிட்டு போகிறீங்களா, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறீங்களா? சரிம்மா அப்படின்னு வான ரூம்லேயே விட்டுட்டு இந்த மாத்திரையும் போட்டுருமா அவள் கையில் கொடுத்துட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அடுத்து அந்த பொண்ணுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு கீழே போகிறாங்க. ஏன்னா மத்தியானம் சாப்பாடு கொடுக்கணும்ல. போகும்போது இந்த வட்டம் வாய் நல்லாவே பார்த்துடுறா. அவங்க கீழே எங்கேயோ போகிறாங்க, கீழே ஒரு அண்டர் கிரவுண்டு ஒன்று இருக்குது அப்படிங்கிறது அவளுக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. ஸோ அப்படியே அங்கேயே நின்று பார்த்துட்டே இருக்கா. ஆனால் அந்த ஆண்டிக்கு தெரில, அவங்க பாட்டு கீழே போயிட்டாங்க. வாயனும் எதுவும் தெரியாத மாதிரி அந்த பெயின் கில்லர் மாத்திரை எடுத்து போட்டுட்டு தூங்கிட்டா. ஸோ நைட்டு ஒரு 12 மணிக்கு தான் ஜங்குக்கு அப்படியே வரான். வந்து அந்த ஆண்டிகிட்ட கேட்குறான், என்ன ஆண்டி அவள் சாப்பிட்டாளா? யாரப்பா கேட்குற? ஏன் பொண்டாட்டி தான் கேட்குறேன். சாப்பிட்டாப்பா. இப்போ என்ன தூங்கிட்டு இருக்காளா? தூங்கலப்பா, காலையிலேருந்து நான் தூங்கிட்டே தான் இருக்கேன் அப்படின்னு சும்மா வாக் போகிறேன்னு கார்டனில் தான் நடந்துகிட்ருக்கா. என்ன ஆண்டி சொல்கிறீங்க, கார்டனில் நடந்துகிட்ருக்காளா? ஆமாப்பா, நானும் நீ இன்றைக்கி வருவேன் அப்படிங்கிறதுக்காண்டி தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த கீழே உட்காந்துருக்குற பொண்ணு கொஞ்சம் ஓவராக தான்ப்பா பேசிகிட்டு இருக்கா. ஸோ அதனால தான் சொல்லலான்னு வந்தேன். கவலைப்படாதீங்க ஆண்டி, இன்றைக்கி தான் அவள் கடைசி நாள், நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போங்க அப்படின்னு அந்த ஆண்டியை வீட்டுக்கு அமுச்சு விட்டுட்டு நேராக கார்டன் ஏரியாவில் வந்து பார்த்தா வான் அங்கே தான் ஏதோ பேய் மாதிரி சுற்றிட்டு இருக்கா. அப்படியே சங்குக்கு பின்னாடி வந்து கட்டி பிடிச்சிட்டு, என்ன ஹனி கால் சரியாயிடுச்சா என்ன? ரொம்ப நல்லாவே நடக்கிறியே. ஆமாம், நீங்கள் கொடுத்தீங்களா டேப்லெட், ஸோ அது போட்டதுலேருந்து எனக்கு எல்லாமே சரியாயிடுச்சு. ஓ, அப்போது திருப்பி அதை போட்டு தூங்க வேண்டியதானே? இல்லை, காலையிலேருந்து தூங்கிட்டே தான் இருக்கேன். காலையிலேருந்து தூங்கிட்டு இருக்கியா? என்ன சொல்கிற? நீங்கள் தான் அந்த மாத்திரையில் ஏதோ கலந்து கொடுத்துட்டீங்களே, அதை சாப்பிட்டதுலாம் எனக்கு தூக்கம் வருது. உண்மையை சொல்லுங்கள், நீங்கள் அண்டர் கிரவுண்டில் யாரை வச்சுருக்கீங்க, எதுக்கு இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க? எனக்கு நல்லாவே தெரியும் நீங்கள் ஏதோ ஒன்று பண்ணுறீங்க அப்படின்னு. ஆனால் அது எனக்கு தெரியாத வரைக்கும் நல்லதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இந்த வீட்டுக்குள்ளே தான் நீங்கள் அதெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க. இதெல்லாம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கூட அசிங்கமாக இல்லையா? ஏன் தான் அப்படி பண்ணுறீங்க? இதுக்கு அந்த ஆன்ட்டி வேற உடந்த, சி கேவலமாக இருக்குது. அப்புறம் என்ன கண்டுபிடிச்சிட்டியா? பெரிய டிடெக்டிவ்னு நினப்பா? இல்லை அந்த சாம் பையன் அவன்கிட்ட தான் ஹெல்ப் கேட்டானா? அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்ருக்கியோ எனக்கு பொண்டாட்டியா வந்து? இல்லை எனக்கு புரியலை, உங்கள் கூட எதுக்கு சாமை கம்பேர் பண்ணுறீங்க? அவர் எவ்வளோ நல்லவன் தெரியுமா? அவர் எவ்வளோ நல்ல போலீஸாக இருக்கார். அவர் உண்மையாகவே யார் அந்த குற்றவாளின்னு கண்டுபிடிக்கிறதுல ரொம்ப சீரியஸாக இருக்கார். நான் நினச்சிருந்தா எப்போமோ சொல்லியிருக்கலாம், ஆனால் எனக்கு அந்த சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் இது மட்டும் அவருக்கு தெரிஞ்சால் போதும், அவருக்கு ஒரு சின்ன க்ளூ கிடைச்சாலும் போதும், உங்களை நல்லாவே கண்டுபிடிச்சிருவார், உங்களை தூக்கி ஜெயிலில் போட்டு தூக்க தண்டனையாக வாங்கி கொடுத்துருவாரு அப்படின்னு இன்னொருத்தனுக்கு சப்போர்ட் பண்ணி வாயின் பேசுகிறத ஜங்கு கலர் டாலரேட் பண்ணிக்கவே முடியல. அவ்வளோ கோவம் வருது. அவ்வளோதான், மறுபடியும் வேதாள முருகன் மருந்துக்கு ஏறின மாதிரி வாயனோட கையை பிடிச்சி அப்படியே தரத்தரம் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கான். அவன் ஆக்சுவலாக நல்ல மூடில் வந்தான், வாயின் இருக்கா நல்லா ஜாலியாக இருக்கலாம் அப்படின்ட்டு ஒரு மூடில் வந்தான். இவன் இப்படி பேசுகிறத பார்த்தும் காண்டாயி அப்படியே அவளுக்கு இழுத்துட்டு போகிறான். அவளுக்கு வர கால் அடிபட்டிருக்கா, ஒழுங்காக நடக்க முடியலையா? ஜங்கு என்ன என்ன இப்படி பண்ணுறீங்க? எனக்கு கால் வலிக்குது, உங்களுக்கு தான் தெரியும்ல எனக்கு வலிக்குதுன்னு, திரும்பி எதுக்கு இப்படி பிடிச்சி இழுத்துட்ருக்கீங்க? உனக்கு தான் தெரியும்ல நான் இப்படி தான்னு. தெரிஞ்சு நீ திரும்ப திரும்ப என்னை வெறுப்பேற்றுற மாதிரி பேசிகிட்டே இருந்தேன்னா நானும் இப்படி தான் பண்ணுவேன். என்னால் எதுவும் பண்ண முடியாது. நீ வா, உன்கிட்ட பேசி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. உனக்கு கண்ணால் காட்டினா தான் புரியும் எல்லாமே. வா. ஜங்குக்கு என்ன பண்ணிகிட்ருக்க? நீ பண்ணுறது கொஞ்சம் கூட நியாயம் இல்லை, என்னை விடு அப்படின்னு அவள் அங்கேயே உட்காந்து அழுதுட்ருக்கான். அவன் விடுற மாதிரி இல்லை, அப்படியே தூக்கிட்டு அந்த அண்டர் கிரவுண்டுக்கு தான் போயிட்டுருக்கான். வாயனுக்கா அந்த இடத்த பார்க்க பார்க்க ஒரு மாதிரி பீதியாக இருக்குது. ஏன்னா அங்கே எல்லாமே ஒரு மாதிரி நிறைய ஆயுதமாக இருக்குது.
அதெல்லாம் அப்படியே ஒன்று ஒன்றா பார்க்குறா. ஒன்று ஒன்றும் ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது. எப்புட்றா டார்ச்சர் பண்ணி கொல்லலாம் அப்படின்னு தேடி தேடி கண்டுபிடிச்சி வாங்கி வச்ச மாதிரியே இருக்கு எல்லாம். அப்படியே எல்லாத்தையும் பார்த்துட்டு அங்கே இருக்க லிக்விட்லாம் பார்க்குறா. ஒரு மனுஷனை லிக்விட் மூலியமாகவே எரிச்சு கொண்டுறலாம், அவனை அப்படியே கரைய வச்சிடலாம் அப்படின்ற அளவுக்கு நிறையா லிக்விட்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க போல. அதெல்லாமே அங்கே இருக்குது. ஒன்று ஒன்றையும் அப்படியே ஆச்சரியமாக பார்க்குறா. ஜங்குக் பார்த்துட்டு, என்ன இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி பயமாக இருக்கா பயமாக இருக்கா அப்படின்னு கிட்ட வரான். அவளுக்கு அவனை பார்த்தா தான் பயமாக இருக்குது. அப்படியே பயத்தில் பின்னாடி சோபத்தில் அப்படியே சாஞ்சா. அங்கே நிறையா அப்படியே ஏதோ ஜெயில் மாதிரிலாம் இருக்குது. என்ன இது இது ஜெயிலா என்ன? ஆமாம், நான் தான் இங்கே நீதிபதி. இவங்க எல்லாருமே குற்றவாளிகள். அவங்களுக்கான தண்டனையை நான் தான் முடிவு பண்ணுவேன். அதுவும் எப்படி தெரியுமா? செக்ஷன்லாம் வச்சு கிடையாது. இந்த ஆயுதத்தை வச்சு தான். எதை வச்சு அவளை கொல்லலாம், இல்லை இந்த லிக்விடை ஊற்றி அவளை எரிச்சு கொள்ளலாமா, இல்லை இந்த டேங்கில் போட்டு சாகடிச்சிடலாமா, இல்லைன்னா துண்டு துண்டாக வெட்டி சாகடிக்கலாமாங்கிறத முடிவு பண்ணுவேன். ஆனால் இப்போ இங்கே கைதிகள் வெறும் ஒரே ஒரு பொண்ணு தான் இருக்கா. அந்த இருக்கா பாரு அப்படின்னு ஒரு ஜெயிலை காட்டுறான். அங்கே ஒரு பொண்ணை கட்டி போட்டு வச்சுருக்காங்க. அந்த பொண்ணு ஜங்குக்கை பார்த்ததும், ஏய் நீ தானே அப்படின்னு கத்திட்டு இருக்கா. அவளையும் இழுத்து கொண்டு வந்து வாயின் முன்னாடி வந்து போடுறான். வாயின் அதை அவளை பார்த்துட்டு, என்ன என்னது இது? எதுக்கு இந்த பொண்ணை என் முன்னாடி போட்டிருக்க? என்ன பண்ண போகிறேன்? என்ன பண்ண போகிறேன்னா, இவளை வந்து நான் டார்ச்சர் பண்ண போகிறேன். அதை நீ பார்க்கணும்ல. நான் ஏன் பார்க்கணும்? ஏன்னா என்கிட்ட இவ்வளோ நேரம் வசனமாக பேசிகிட்டு இருந்தீல, எனக்கு தெரியாமல் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படி இப்படின்னு. அதான் இதுக்கடுத்து ஒரு நல்ல புருஷனா உனக்கே தெரிஞ்சு எல்லாம் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு ஒரு ஆணியும் சுற்றியிலையும் எடுக்கிறான். வாயில் அதை பார்த்துட்டு அப்படியே, ஜங்குக் வேணாம் ஜங்குக், ஜங்குக் வேணாம் ஜங்குக், பாவம் ஜங்குக் அந்த பொண்ணு, விட்டு ஜங்குக் ப்ளீஸ் ஜங்குக், வேணாம் ஜங்குக். நேடி நீ என்ன மன பெட்ரூம்லேயே இருக்கும் ரொமான்டிக்காக வந்து வேணாம் ஜங்குக் அப்படின்லாம் கெஞ்சிட்ருக்க. அந்த புள்ளியை நான் ஏதோ டார்ச்சர் பண்ண போகிறோன்ற ஒரு மைண்ட் செட்டில் இருந்தா, நீ என்னடானா இல்லை ஜங்குக் இல்லை ஜங்குக் அப்படின்னு தான் கொஞ்சிட்ருக்க. அங்கே போய் கொஞ்சலாம் போ தள்ளு. ஜங்குக் வேணாம் ப்ளீஸ் ஜங்குக், நீ என்ன சொன்னாலும் நான் கேட்குற ஜங்குக். அதுக்கு நீ என் முன்னாடி தயவு செஞ்சு இப்படி பண்ணாத. நீ வேணால் இதெல்லாம் பண்ணிட்டு சந்தோஷமாக இருக்கலாம், ஆனால் என்னால் தாங்கிக்கவே முடியாது. என்னால் சத்தியமாக ஏற்றுக்க முடியாது ஜங்குக். நான் கண்டிப்பாக செத்தே போயிடுவேன். இந்த கில்ட்லேருந்து என்னால் வெளில வரவே முடியாது. என் முன்னாடி எதுவும் அந்த பொண்ணை பண்ணிடாத. நான் கெஞ்சி கேட்குறேன். நீ பண்ணுறதா இருந்தால் எங்கேனாலும் போய் பண்ணு. இவன் யார் என்னெல்லாம் எனக்கு தெரியாது. இவன் நல்லவளா கெட்டவளா நீ எதுக்கு பண்ணுற? ஆனால் வேணாம், தயவு செஞ்சு ஏன் முன்னாடி எதுவும் பண்ணிடாத. அதை பார்த்துட்டு நான் செத்தே போயிடுவேன், வேண்டாம் அப்படின்னு அவ்வளோ தூரம் கெஞ்சிடான். அவன் சிரிச்சுட்டே, இப்போலாம் டைலாக் விட்டா உன்னை விட்டுருவேன் நினச்சிட்டு இருக்கியா, அதெல்லாம் விட முடியாதுடி அப்படின்ட்டு இருக்கான். ஸோ இதோட இந்த பாட்டு வந்து கம்ப்ளீட் ஆகுது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுக்காசு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ப்ளீஸ் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா? டாட்டா பை, சி லேட்டர், பாய்.